ஸோ இது மாதிரியான ஒரு லோகோ இல்லை ஒரு பேனர் எப்படி வந்து பிக்சல் லேபில் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு 3D ஆப்ஜெக்டோட 3D டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இமேஜ் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி 4300க்கு 2800 பெரிய ரெசல்யூஷனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இமேஜோட குவாலிட்டியும் அவுட்புட்டும் ரொம்பவே லுக்காகவும் ரொம்பவே கிளியராகவும் இருக்கும். அவுட்புட் வந்து பெருசாக வரும். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணலாம். ஸோ நான் டெக் அப்படிங்கிறத தான் வச்சு தான் நான் இப்போ இந்த 3D ஆப்ஜெக்ட்டும் 3D டெக்ஸ்ட்டும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு பேனர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேனர் வந்து நீங்கள் வந்து உங்களோட சேனலாட்டாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு வீடியோக்கு ஃப்ரண்ட்டில் க்ரியேட் பண்ண கூட இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட்குள்ளே போயிட்டு இந்த போல்டு ஃபாண்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ இன்னும் போல்ட்னஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வந்து நீங்கள் வந்து 3D எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதில் வந்து அடுத்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்ன மாதிரியே டெப்த் வந்து 2 வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கலர். ஸோ கலர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதனால் ஸ்ட்ரோக்ஸ் அடுத்து சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஷேப் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறைய ஷேப்ஸ் இருக்கும். நான் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ ஒப்பாசிட்டிலாம் கூட குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அடுத்ததான் நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்கு ஸ்ட்ரோக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலராக இருக்க ஸ்ட்ரோக்ஸ் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஷேப்பை வந்து நம்ம 3D ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஸோ 3D கீழே 3D ஷேப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. 3D ஷேப்பாக மாறிடும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கு, தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே, தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்க்கு. ஸோ ஷேப்ஸோட ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும். ஸோ பேக் போய்க்குதான், அதாவது பேக்கில் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் அப்போ தான் ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக அதுக்கு சென்டரில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு அதுக்கு எனேபிள் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரோக்ஸு. ஸோ அது வந்து ப்ளூ கலரில் கொடுத்துட்டேன். ஒரு மாதிரி சூப்பராக கிளாஸி ஒர்க் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நான் கீழே 4வது இருக்கிறது தான் பேக்ரவுண்ட் ஆப்ஷன். இல்லை கலருக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு பிளெயின் கலர் கொடுக்குறேன், எல்லோ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைப்ஸ் இப்படி கொண்டு வரணும்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா 5வது ஃபில்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்ட்ரைப்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுத்தோடனே உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் ஆப்ஷன் வந்துடும். அது ஆல்ஃபா இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கீழே வந்து அது ரிப்பீட் எத்தனை கவுண்ட் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி மாதிரி பேனர் சேனலில் நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.